தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருந்தாலும் சென்னைக்கு மட்டும்தான் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற ஒரு பேர் சென்னைக்கு மட்டும்தான் உண்டு. நல்ல விழாக்கள் நம்ம எல்லாரையும் நேருக்கு நேர் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதற்காக நன்றி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட தான் கேட்டேன், ஆனால் மீம்ஸ் தான் வந்தது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா? அவர் சொல்கிறாரு, நான் எங்கம்மா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், அதுதான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நேரத்தை எல்லாம் இந்த வலைத்தளங்கள் அப்படியே சாப்பிட்டு இருக்குது. சும்மா அதில் போய் ஒரு போஸ்டிங் போட்டுட்டு வரலான்னு உள்ளே போனால் 1 மணி நேரம் கழிச்சு தான் வெளியில் வர்ற அளவுக்கு அது ஏதோ நம்மளை ஒரு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வெளியில் புத்தகங்களை கையில் எடுத்து பார்ப்பதற்கும் முடியே மாலை நேரத்தில் இப்படி உலா வருவதற்குமான ஒரு வாய்ப்பு பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மீம்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி புடவை தினம் அப்படின்னு ஒன்று வந்திருக்குது போல, அதே மீம்ஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் ஒரு மீம்ஸ் ஒரு இளைஞர் போட்டு விட்டுருக்கிறாரு, பார்வதி பரமசிவனும் ஒரு புடவை கடைக்கு வர்றாங்க. பார்வதி புடவை செலக்ட் பண்ண போயிருக்கிறாங்க. சிவபெருமான் இப்படி கண்ணத்தில் கை வச்சு உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டுருக்குறாங்க, சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க போனால் சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு எல்லாமே மீம்ஸ் மயமாக மாறிவிட்டது. நல்லது கெட்டது, கோபம், ஆக்ரோஷம், உணர்வுகள், காதல் எல்லாமே மீம்ஸ் வழியாகத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதே தவிர நாமளா ஒரு விஷயத்தை கையில் எடுத்து படித்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழல் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இந்த புத்தகத்தில் உள்ள நம்ம எல்லாம் கொஞ்சம் மலர்ச்சியாகவும் கொஞ்சம் உணர்வுபூர்வமாகவும் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத உண்மை. நம்முடைய அன்றாட அலுப்புகளில் இருந்து நம்மை கொஞ்சம் விலகி நிதானமாக நடைபோட இந்த புத்தகங்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த புத்தகம் என்ன செய்யும், இந்த இலக்கியம் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்விக்கு ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். இதயமே இல்லாத இந்த சமூகத்திற்கு இதயமாக இருப்பதுதான் இலக்கியம் என்று ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லுவார். நீங்க புத்தகம், இந்த உணர்வு, இலக்கியம் இதெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுவும் சாப்பிடும், அது ஒரு வாழ்க்கை நடத்தும், இனப்பெருக்கம் செய்யும், அப்படியே போயிடும். அதே மாதிரிதான் மனித வாழ்க்கையும் ஆகி இருக்கும். ஆனால் தன்னுடைய 6வது அறிவு என்கின்ற பகுத்தறிவை பயன்படுத்தி அவனுடைய சிந்தனைகளை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை, காதலை, கோபத்தை, அழுகையை, கண்ணீரை அவன் புத்தகமாக மாற்றி இலக்கியமாக, காப்பியமாக, நாவலாக மாற்றிய பின்னால் இந்த சமூகத்திற்கும் கொஞ்சம் இதயம் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஜெயகாந்தன்